மகாபாரத போர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஆனால் அது இன்றும் நம் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த போரில் நடந்தவை வெறும் வரலாறு மட்டுமல்ல, அதில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம் வாழ்வில் தினமும் நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். குருஷேத்திர போர்க்களம் நம் மனதின் போர்க்களம். அர்ஜுனன் யார் தெரியுமா? நாம் தான். வாழ்க்கை என்னும் போரில் நிற்கும் நாம் அர்ஜுனன். வாழ்வில் நடக்கும் போர்க்களத்தில் போர் புரியலாமா வேண்டாமா என்ற எண்ணத்திலும் பதட்டத்திலும் தேங்கி நிற்கும் அர்ஜுனன் நாம். கிருஷ்ணர் உங்களின் உள் அமைதி, மனதில் அமைதி காணும் பொழுது அது உங்களை வழிநடத்தும். அந்த மனதின் வார்த்தைகளே கிருஷ்ணரின் உபதேசம். துரியோதனன் நம் அகந்தை, பிறருடன் ஒப்பிட்டு பார்ப்பது, பொறாமை, பேராசை, பிறரை ஏமாற்றுவது, இந்த குணங்கள் எல்லாமே துரியோதனன். பீஷ்மர் உங்களின் பழைய உறவுகள், நெருக்கமான உறவுகள், நீங்கள் முன்பின் யோசிக்காமல் செய்து கொடுத்த சத்தியங்கள், உங்கள் பெற்றோர்கள், பெரியவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள் செய்தது தவறென்றறிந்தும் மீற முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிப்பது, நீங்கள் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக நடப்பது தவறென்றறிந்தும் அதை மீற முடியாமல் தவிக்கும் சூழ்நிலை நாம் அமைதியாகும் சூழ்நிலை. கர்ணன் நம் தைரியம். ஆனால் சரி தவறு தெரியாத தவறான சேர்க்கையால், தவறான நண்பர்களால் நம் திறமை தவறாக பயன்படுத்தப்படும் சூழ்நிலை. இது வெறும் போர் அல்ல, நீ மற்றும் உந்தன் உள்ளத்தோடு நடக்கும் போர். நாம் அனைவரும் ஒரு போராளிதான். துரோகம், பேராசை, குற்ற உணர்வு, எதிர்பார்ப்புகள், பணத்திற்காக, சொத்திற்காக, பிழைப்பிற்காக பிறர் நம்மை ஏமாற்றியிருப்பார்கள். பிறர் வாழ நம் உழைப்பை திருடி இருப்பார்கள். இல்லை, ஆசைகளை அடைய முடியாமல் அதில் தத்தளிப்பது, தேவையில்லாத குழப்பங்கள், கற்பனைகளிலேயே வாழ்வது, நண்பர்களால் ஏமாற்றப்படுவது, இவை அனைத்துமே கௌரவர்கள். நம்மை வதைக்கும் குணங்கள், நம்மை எரிக்கும் குணங்கள் கௌரவர்கள். நம்மை நாமே கேள்விக்குள்ளாக்குகிறோம். அர்ஜுனனை போல நிற்கிறோம். நான் போராடலாமா என்ற கேள்வியோடு. அப்பொழுது உன் மனதில், உன் ஆழ் மனதில், உன் உள்ளத்தில் இருந்து ஒரு குரல் கேட்கிறது, நீ தர்மத்தின் பக்கம் போ, உன்னை உண்மையாக்கு. மனசுக்குள்ள சண்டை நடந்தாலும் நீ யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர் சொல்றதை கேட்டா மட்டும் போதும். தர்மத்துக்காக நிக்கிறவனுக்கு இந்த வாழ்க்கையே ஒரு தர்ம பூமி. உன் மனதிற்குள் இருக்கும் கிருஷ்ணனை கேள், அர்ஜுனனை வாழ்ந்திடு. நீ ஒரு அர்ஜுனன், உன் மனம் ஒரு கிருஷ்ணன். உன் வாழ்வில் நடக்கும் குருஷேத்திரத்தில் உன் மனதெனும் கிருஷ்ணனை கேள், வெற்றி நிச்சயம். நன்றி.